அட போங்கய்யா, என்ன சொல்லிட்டு இப்ப தப்பா? என்னடா தம்பி ரூபாய் தப்பு? நீ சொன்னதே தப்புதாயா. இப்ப நான் ஒரு பேச்சு சொல்றேன், சொல்லு. கோச்ச கூடாது. கோச்சுக்கு என்ன செத்து போயிட்டேன். சரி, உனக்கு யார் தாலி எடுக்கிறது? கொண்டாட்டி. கொண்டாட்டி போடா புத்தி கேட்டவன. நீங்க நினைக்கிறதே தப்பு. தம்பி செத்ததுக்கு அப்புறம் அறுத்தா என்ன அறுக்காட்டி நான் முடிச்சு பார்க்க போறேன். ஓஹோ, தாலியா அதுக்கப்புறம் நடந்தது நான் பார்க்க போறேன்னா முக்கியம் நீ ஏன் எப்ப கொண்டாட்டி வழியா அப்பாட்டி வாழ்வோம்னு. கொண்டாட்டினா எப்படி தெரியுமாண்ணே? எப்படி சொல்லுங்கடா. அது இல்லடா, கொண்டாட்டி வழியா அப்பாட்டி வாழ்வேன்னு சொன்னேன். சொல்லு. பொண்டாட்டிங்கிறது கிளி பாரியா, நம்ம சொல்றதெல்லாம் கேட்க. ஆமா, உட்காருனா உட்காரு, அதை எடுனா அதை எடுக்க, குடுனா இதை கொடுக்க, சொல்றதெல்லாம் கேட்கறது பொண்டாட்டி. அது பச்சை கிளி மாதிரி. எப்ப கிளி மாதிரி உன் பொண்டாட்டி சீட் எடுக்கணும்னு கேட்கக்கூடாது. சரி சரி, அப்பாத்தின்னு சொல்லி பார்த்தீங்களா? அது குரங்கு மாதிரி. குரங்கு என்ன செய்யும்? என்ன இடம் விட்டு இடம் தாவும், இடம் விட்டு இடம் தாவும், மரம் விட்டு மரம் தாவும். அப்ப பொண்டாட்டி சொல்றதெல்லாம் கேட்க, குரங்கு சொல்றத கேட்காது. ஒரு பூ மாலை கழுத்துல கொடுத்து பாரு கையில, அடுத்த நிமிஷம் நாள் முடிஞ்சாருக்கு பூ இருக்காது, எல்லாம் பிச்சு. இப்ப பொண்டாட்டி ஒளியினோட கோச்சுக்கிட்டீங்கள, நீங்க வண்டியில வந்தீங்களா? வண்டிக்கு ஸ்டெப்னி ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆமா இருக்குல்ல. திடீர்னு வரும்போது வண்டி பஞ்சரா போயிடுது. ஸ்டெப்னி நீங்க எப்படி இந்த ஊருக்கு வர முடியும்? என்னது சப்படியா? ஸ்டெப்னி நான் சப்பன. ஓ, ஸ்டெப்னின்னு ஒரு டயர் இல்லைன்னா இந்த ஊருக்கு வர முடியுமா? ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா வழிக்கு? அப்ப பொண்டாட்டியும் இருக்கணும், பப்பாட்டியும் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். அப்படின்னா நாங்களே மேல வச்சுக்கிறோம். நீ ரெண்டை வச்சாலும் சரி, நூறு வச்சாலும் சரி, உன்னால முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்க. என்ன சொன்னாயா? ரெண்டு பேருமே தூக்கி வச்சு பாயும். பொண்டாட்டியும் வேணும், பப்பாட்டியும் வேணும். பொண்டாட்டியும் வாழ்க, பப்பாட்டியும் வாழ்க, பொண்டாட்டியும் வாழ்க, பப்பாட்டியும் வாழ்க, பொண்டாட்டியும் மண்ணை பொண்ணாக்கும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே. புடியா புடிய பத்தி இங்க பேசவே கூடாது. சத்தியமா அவனுக்கு பிடிக்கவே, எங்களுக்கெல்லாம் பிடிக்கல. கேரு உனக்கெல்லாம் பிடிக்க மாட்டேன். கேரு நாங்கெல்லாம் தொட்டு நோண்டு பார்த்த கூட மாட்டோம். நான் அந்த புண்ணியத்துலப்பா சேத்துல போய் அவங்க கைய கால வச்சாதான் நம்ம சோத்துல கைய வைக்க முடியும். அப்படி மண்ணை பொண்ணாக்க மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, அது கண்டுபிடியாக இங்க சிறப்பு ஒரே புரிந்துள்ள மதிப்புக்கும் மலையக்கூடிய காக்கிச்சட்டை அணிந்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த விழாவினை சீரும் சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கும் விழா கொண்டிருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் சுற்று வட்டார நாடக ரசிக பெருமக்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களது நாடக அமைப்பாளர் ஐக்கியப்பட்டியை சேர்ந்த சிரிப்பு நடிகர் கலைமூர்த்தி அவர்கள் கலைக்குழுவினர் உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக அன்போடு வரவேற்கிறார். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி இருந்தாச்சு. அந்த ஆட்டாய் அப்படி சொல்லுது. நீங்க கோமாளியா? இப்ப நீ கோமாளியா? சரி, உங்களுக்கு எல்லாம் 3 நாளா மழை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்குன்னு இவ்வளவு பெரிய பந்தல் சட்டை போட்டு கொடுத்துருந்தா நீங்க ஏன் போய் அங்க உட்கார்ந்து இருக்கீங்க? ஏத்தா இதுக்குள்ள வந்து உட்கார வேண்டியதானே? இங்க வர இடம் கூட அப்படியே களை எடுத்த மாதிரி கிடக்கு. சரி, அவங்க வருவாங்க, நல்ல வருவாங்க. இருக்கட்டும், முதல்ல வந்தவங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருவோம்.
நாகரிக காலம்னு சொன்னால நாடக அவசியம் மக்களுக்கு என்னால பொழுதுபோக்கு நிகழ்ச்சி ஏகப்பட்ட நிகழ்ச்சி வந்துருச்சு. டிவியை போட்டு பாரு, டிவியை போட்டு பார்த்தா என்ன டிவியை திறந்து பாரு என்ன இருக்கு உள்ள ரெண்டு வயலு உள்ள காப்பரு ஒரு கண்டென்சர் இருக்கு. அது இல்லப்பா டிவி பிளக்க சுவிட்ச் பாயிண்ட்ல மாட்டி சுவிட்ச் ஆன் பண்ணி பாரு. டிவி எல்லாம் ஓல்டு சரி அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு எல்லாருடைய கையிலையும் பையிலையும் இன்புட் தகவல் உங்க செல்லுக்கு டவர் எடுக்காம எனக்கு தெரியும். அதனால நீ வேலைக்கு விட்டா செக் பண்ணுவோம். அந்த செல்லு இருக்கு இன்னைக்கு எல்லாருமே. செல்லுல 2 வகை இருக்கு தெரியுமா? எப்படி? ஆம்பளை செல்போன் இன்னொரு பொம்பளை செல்போன். அப்படிமா ஒரு செல்போன் இருக்கு ஐயா. உங்களுக்காவது இருக்காது உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. ஏதா உங்களுக்குலாம் ஏன் இப்படி இந்த பாப்பா இப்படி காலை கட்டிட்டு உட்காந்துருக்கு? காலை கட்டக்கூடாது. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? தெரியல. நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. செல்போன்ல 2 வகை இருக்கு. ஒன்னு ஆம்பளை செல்போனு, இன்னொரு பொம்பளை செல்போனு. ஆம்பளை செல்போன் என்ன தெரியுமா? அதுதான் பட்டன் போனு. பட்டன் போன பட்டன் அமுக்குனா தான் வேலை செய்ய முடியும். அப்ப ஆம்பளை அமுக்குனால வேலை செய்ய முடியும். அதுக்கு பேர் ஆம்பளை செல்போனு. பொம்பளை செல்போன் சொல்லி பத்தியா? பொம்பளைய கடவுளா தானே வேலை ஆக முடியும். கடவுளா தான் வேலையாகும். அப்படி இந்த செல்போன்ல நெட்டு கார்டை போட்டா போதும். சரி தலையில ஏன் அந்த செல் அப்படி வாங்கிட்டீங்க? அடி வாங்குது ஓவரா தடவணும்னு வச்சுக்க அந்த இடமும் தேய்ச்சி போயிடும்டா. அடி வாங்கி போயிட்டீங்களா? ஓவரா தேய்ச்சி அந்த அளவுக்கு தேய்ச்சிருக்காப்ல. அப்ப இந்த செல்போன்ல நெட் கார்டு இன்டர்நெட் கார்டை போட்டாச்சுன்னா போதும். இன்டர்நெட் பேஸ்புக் யூடியூப்னு ஏகப்பட்ட பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இருக்கு. அப்படி இருந்த போதுல அதுவும் நமக்கு இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தி நம்மளால நாடக நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து இந்த நாகரிக காலத்துல நாடக வச்சு பார்க்க ஆசைப்பட்ட விட்டீங்களா? அதுதான் அப்படியே சொன்னேன். தவறான நான் பிடிக்கலாம் சிலப்பா. நாகரிக காலம் என்று சொன்னாலும் சின்ன குழந்தை கை குழந்தை தூக்கி வந்திருப்பாங்க. சரி இது ராத்திரி 12-1 மணிக்கு மேல பாய் ஆயி போயிடும். என்னது ஆயிதான் கக்கா போயிடும். ஆயினா என்ன? ஆயினா கக்கா போயிடும். கக்கானா வெடிக்கி வந்துரும். வெடிக்கனா அட பியா கேட்டுவா. சி என்னோட எனக்கு தாத்தா முறையில அஞ்சான தண்ணி ஊத்தி கழுவ முடியாது. சரி அப்ப நாயை விட்டு இன்னைக்கு ஊருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இன்னைக்கு யாரு நாய் குட்டி வரலாம் கவலைப்படுவானா? வந்திருக்கிற பப்புடுக்கார தம்பி நல்லா கவலைப்படுவாப்ல. கூட்டத்துல தான் அந்த மாதிரி அசபாதம் நினைச்சா தம்பி வந்து ஃப்ரீயா கிளீன் பண்ணிட்டு போயிருவாப்ல. ஏன் வந்திருப்பாங்க? ஒரு சிலர் போடுறதுக்கே வந்திருப்பாங்க. ஏதோ போல குண்டு போய் வந்திருப்பாங்க. வெத்தலை வாக்கு சுட்டி ஏய் மணிக்கு அவரா பேசவே மாட்டாங்க. அசிங்கமாக எனக்கு சுத்தமாக நீ சொல்றீங்க அதுக்கு மேல பங்கு இருக்கா? வெத்தலை வாக்கு சுண்ணாம்பு இடிச்சு வாயில போடு. வெத்தலை வாக்கு சுண்ணாம்பு அப்படி கேட்டிருக்கியா? வெத்தலை வாக்கு சுண்ணாம்பு இடிச்சு போடுறதுக்கு வந்திருப்பாங்க. ஒரு சிலர் வாங்குறதுக்கே வந்திருப்பாங்க. என்ன காசு பண்ணுவாங்கவா? ஊருக்குள்ள பல பிரச்சனை பண்ணிட்டு உதவாங்கன்னு வந்திருப்பாங்க. சத்தியமா சொல்றேன் நம்ம ஊரை பார்க்க அப்படி தெரியல. ஏன் தெரியுமா?
ஒதுக்கப்பட்ட ஆண்களும் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட பெண்களும் அமர வேண்டும். இது கிராமத்தின் கட்டளை அப்படின்னு. ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்ல. எல்லாரும் ஒண்ணு ஒண்ணா கலந்து உட்கார்ந்துருக்கா. என்ன காரணம்? நம்பிக்கை. நம்ம ஊர் பெரிய மனுஷன் முக்கியஸ்தர்கள் எல்லாரையும் ஒண்ணு ஒண்ணா நம்பி உட்கார வச்சோம்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காங்க. நம்பி உட்கார வச்சிருக்காங்க. அது அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்கு உண்மையா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவங்க இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்க. ஒரு மணிக்கு மேல கந்தவேல் விஜயகாந்த நற்பணி மன்றத்தார்கள் முருக பக்தர்கள் எனக்காக ரூபாய் 101 அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தி அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களை எல்லாரையும் உட்கார வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு மனசார அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உட்கார்ந்துருங்க, தவறு இல்ல. 12-1 மணிக்கு மேல உங்களுக்கு அப்படியே கண்ணு லேசா அசர ஆரம்பிக்கும். ஆமா, கண்ணு அசந்த உடனே இந்த கை இருக்கு பார்த்தீங்களா? ஆமா, என்ன செய்யும்? கை என்ன செய்யும்? சூடான இடத்தை தேட ஆரம்பிக்கும். ஓஹோ, சூடான இடம் எது சொல்லுங்க பாப்போம். எது? அதுதான் அந்த இடம். ஒண்ணு சூடான இடம் இது, இன்னொன்னு இது. ஏய், எதியா? கவட்டுக்குள்ளையா? மணிமுத்து வேற என்னமோ சொல்றாப்ல. வாய்க்குள்ள வச்சாதான் சூடாகும். அப்படியே உங்க கையை எங்க வேணாலும் வைங்க. அதனால நம்பி உட்கார வச்சிருக்காங்கன்னு உங்க இதுக்குள்ள வச்சதுக்கு பதிவுல அடுத்த பக்கத்துல கூட வச்சிருக்காங்க. பல பிரச்சனை ஆயிட்டு. அதனால நம்ம எல்லாம் ஊருக்கு ஊர் வந்திருக்கோம். சரி. ஆனா காதல்ல 2 வகை காதல் இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஒரு உள்ளூர் காதல், இன்னொரு வெளியூர் காதல். உள்ளூர் காதல்னா கல்யாணம் நடக்கும். ஆமா. வெளியூர் காதல்னா கல்யாணம் நடக்காது. வேற கர்மாந்திரமா தெரிஞ்சுக்கிறேன். நீங்களா சின்ன பிள்ளையா பாவம் கல்யாணம் பண்ணாத பிள்ளையா? ஆமா. ஏய், நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏய், எனக்கு ஆகலடா. எத்தனை கல்யாணம்? ஒரு கல்யாணம் பண்ண ஆகல. மணிமுத்து உனக்கு? காதல்ல 2 வகை காதல். ஒண்ணு உள்ளூர் காதல், ஒண்ணு வெளியூர் காதல். உள்ளூர் காதல்னா பையனும் ஒரே ஊர்ல இருப்பாப்ல. ஆமா. பொண்ணும் ஒரே ஊர்ல இருக்கு. 2 பேரும் காதல் பண்ணுவாங்க. பெரிய மனுஷனா பாத்துவாங்க. அப்ப பொண்ணு பையனை காதல் பண்ணுங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு பண்ணிடுவாங்க. சரி. ஆனா இந்த வெளியூர் காதல்னா பையன் ஒரு ஊர்ல இருப்பாப்ல, பொண்ணு ஒரு ஊர்ல இருக்கு. ஆமா. இது தெரியாம நீங்க இங்க இருந்துக்கிட்டு அங்க இருக்க பிள்ளைய லவ் பண்ணுவ. ஆமா. அந்த ஊர்லயே அந்த பிள்ளை ஒரு நோக்கம் பண்ணிட்டு இருப்ப. அது உனக்கு தெரியாது. ஆமாமா. அது தெரியாம நீ இங்க இருந்து அங்க மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. குத்தி கும்பிடுவாங்க. ஆமா. அதனால நம்மள ஊரு விட்டு ஊர் வந்து எப்படி தெரியுமா? ஊரு விட்டு ஊர் வந்து காலக்கீழே போன அடிக்க நம்ம
ஆலமத்தான் சுவாமி துணை, ஸ்ரீ மலையாள பகவதி துணை, ஸ்ரீ பாலமுருகன் சக்தி விநாயகர் துணை, திண்டுக்கல் மாவட்டம் நத்த வட்டம் நடுமண்டல கிராமம் குமாரபட்டியில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய ஜிதேந்திர அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடக நடைபெறும் அனைவரும் காண வருக. அன்பையர் நிகழும் மங்களமான விஸ்வாசம் வைகாதி மாதம் 28ஆம் நாள் 11/6/2025 புதன்கிழமை அன்று இரவு 10 மணி அளவில் கோவில் முன்பாக சிங்கார பின்னாடி கலையரங்கில் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அது சிறப்பாக நடைபெறும். இதில் நடக்கக்கூடிய நடிகர்கள் தாங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் சொல்ல வேண்டியது எனது கடமை என்பதை தெரிவித்துக் கொண்டு நடிப்பிசை அரசன் சென்றடமெல்லாம் கணக்கணிகள் தானியத்தை வெற்றி முடிச்சு கொண்டு வரும் அன்பு சகோதரர் GKS குமரவேல் அவர்கள் இவரின் மேலே வேளன் வேளன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். வீரமணியை குணப்படுத்த கோயிலவன் இந்திய அரசு அன்பு சகோதரர் சென்றடமெல்லாம் கணக்கணிகள் தானியத்தை வெற்றி முடிச்சு கொண்டு வரும் மதுரையைச் சேர்ந்த கஸ்தூரிமன் அவர்கள் இவர்கள் வழியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, வீச்சுக்கு வீச்சு, ஒத்து கொடுத்தாவா என்ன புரோட்டா கடையில மாவா பண்ணிடாப்புல செங்கடமும் கணக்கிலே தானே வெட்டி முடிச்சு கொட்டி வரும் வீரமங்கலத்தை சேர்ந்த கவிராஜ் அவர்கள் இவர்கள் மணியிலே நாரதர் பின் கழக பிரியராணியை காத்துக் கொண்டிருக்கிறார். 6 மணி கலையரசு செங்கடமல்லம் கணக்கிலே தானே வெட்டி முடிச்சு கொட்டி வரும் 6 மணி கலையரசு பரமக்குடியை சேர்ந்த பி கோபால் அவர்கள் இவர்கள் மணியில் 6 மணி நேரம் பின் பாடலை வாங்கி பாடுவார்கள். மனிதர் எல்லாம் தெரிந்து கொண்டான் புரிந்து கொண்டான் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதர் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகின்றார். இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகின்றார். எழுதுகள் போலே வண்டிகளை எடுத்துக் கொண்டு ஓடுகிறார். இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகின்றார். எழுதுகள் போலே வண்டிகளை எடுத்துக் கொண்டு ஓடுகிறார். மனதில் வாழும் பறவைகள் போல் பாடி பறந்து திரிகின்றார். மனதில் வாழும் பறவைகள் போல் பாடி பறந்து திரிகின்றார். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. கொல்லும் பாவி ஒரு விசத்தை சொல்லிக் கொடுக்க நடந்து கொண்டார். கொள்வதையும் தந்திருந்தார் கொடியை எடுத்தே கொடுத்து கொண்டார். கொல்லும் பாவி ஒரு விசத்தை சொல்லிக் கொடுக்க புரிந்து கொண்டார். கொள்வதையும் தந்திருந்தார் கொடியை எடுத்தே புரிந்து கொண்டார். வெள்ளி பணத்தால் மற்றவரை ஏகி வாக்கு தெரிந்து கொண்டார். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலகி வாக்கு தெரிந்து கொண்டார். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகையை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. பலவாக்கிய புகழ் சென்றடமெல்லாம் பலவாக்கிய மாமன்னன் வெற்றி கொசு கொட்டி வரும் கோடையரி குமரல் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்துவான் அன்பு சகோதரர் சென்றடமெல்லாம் கணக்கிற்கு தானியங்களை வெற்றி கொசு கொட்டி வரும் கோடையரி குமரன் பழைய பாளையத்தை சேர்ந்த MK சரவணன் அவர்கள் இவர்கள் மிருதங்கம் தோழன்
Thank you.
தட்டலாமே. அப்படி கை தட்டினா உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கு. எப்பா ரூபனு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல கேட்கிறேன், உனக்கு எப்படா ஆகும்? இந்த செத்து போன தோலையே இந்த வாங்குறீங்க. பாவம், உன்னை கட்டிக்கிற போற பிள்ளை உயிரை சரி இருக்கிற பரவாயில்ல. இதெல்லாம் உனக்கு சரிதான் தம்பி. இந்த நாடக நோட்டீஸை பார்த்த உடனே எனக்கு கடுப்பு உண்டாயிடுச்சு. ஏன் ஏன்னு கேப்ப? ஏன் நாலக்காடு பேரை பக்கத்துல என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? யாரா பாத்தீங்களா? இந்த பாரு, இந்த கால கொடுவோம் எங்க போய் சொல்றீங்க? உனக்கு வயசு எத்தனை? ஆடி வந்தா 22. இளம் புயல் அன்பு பி மணிமுத்து அவர்கள் இவங்க வழியில வண்ண சீனமைப்பு அவர்கள் தாய் தந்தமனுடைய தாளமும் அவர்கள் தாளத்தை சேர்ப்பார். அருமையா பாட்டு பாடுறவரு இந்த பாட்டு பாடணும். பெரிய எஸ்பிபி கவுண்டர் புதுப்பட்டி, திரு பி சௌந்தரராஜன் எக்ஸ் கவுன்சிலர் மாம்பட்டி, திரு சலகர் சுவாமி கூட்டுறவுத்துறை பாதசிறுகுடி, திரு மாணிக்கவேல் சாமியாடி புதுப்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு அதே சமயம் பக்தவடி பொதுமக்கள் பெருந்தவர்கள் இப்படிக்கு குமாரப்பட்டி உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக சாப்பாடு சாப்பாடு அருமையான முறையில் ஒரு சைவ சாப்பாடு. ஏன்னா அசைவம்னா சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு ஒத்துக்கிறாரு. குறிப்பா சொல்ல போனா இந்த பிராயலர் கோழிக்கறி பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கவே கூடாது. அந்த காலத்துல பிள்ளைங்க எத்தனை வயசுக்கு வந்துச்சுங்க உங்களுக்கு தெரியும். 12 வயசு 13 வயசு ஆகுது. ஆனா இன்னைக்கு 8 வயசு 9 வயசுல பிள்ளைங்க வயசுக்கு வந்துருக்கு. காரணம் சின்னூண்டு இருக்கிற கோழி குஞ்சு. இல்லடா, சின்னோண்டா இருக்கிற கோழி குஞ்சுக்கு ஊசிய போட்ட உடனே அது இத்த தட்டி ஆயிடுது. அப்ப அதை நம்ம சின்னமுன்னா நம்மளும் அப்படித்தான் ஆகி போயிடுவோம். அப்படிலாம் இல்லாம
அற்புதமான முறையில் அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவிற்கும் அதை உபசரித்த அன்பு நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு பண்ணி எனக்கு ஒரு ஞாபகம் என்னது? முந்தா நாளே நாடகம் நின்று போச்சு எனக்கு. சரி. இன்னும் உடனே நேரா வீட்டுக்கு அப்புறம் நாடகம் நின்று எல்லாம் வீட்டுக்கு திரும்பி ஓடு. அப்புறம் என்ன ஓட்ட ஏமாத்தி கொஞ்சோண்டு சோள சமைச்சு சாப்பிட்டுட்டு யாரு நம்ம கொண்டாட்டி உனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசம் போய உனக்கு இன்னும் விவரம் பத்தல. இது யார் ஊரு? நம்ம ஊரு யார் மைக்கெட்டு? நம்ம வச்சுட்டு யார் கட்டி? நம்ம வெட்டி அது மாதிரி நம்ம கொண்டாட்டி தம்பி நம்ம ஊருன்னு சொல்லலாம், நம்ம மைசெட்டுன்னு சொல்லலாம், நம்ம வெட்டிக்காரன்னு சொல்லலாம், சொல்லக்கூடாதுயா. பொண்டாட்டியில மட்டும் நம்மளோட பங்கு ஓட்டம்னு வச்சுக்க குடும்பம் எப்படி வீட்டுல சரி. சமையல் ஆறுமுகம் சமையல் கத்தவள் சென்னையை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் எனக்காக ரூபாய் 101 அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தி அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி என்ற வணக்கம். நேரா வீட்டுக்கு வந்தேன். சரி. என் முன்னாடி என்ன பண்ணா சோத்தை தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டீங்க, தோசை சுட்டு தரேன் அப்படின்னா ஏதாவது என்ன பரவாயில்ல கஞ்சியை குடிக்கிறது தோசை பரவாயில்லன்ட்டு சாப்பிடலான்னு உட்கார்ந்து இருந்தேன். இவ கிச்சனுக்குள்ள போனவ ரொம்ப நேரமா ஆளை காணோம். என்னாச்சு? என்னன்னு தெரியல. ஒருவேளை உள்ள மாவாட்டி சுடணும்னு நினைச்சாலும் இன்னும் தெரியல. நானும் உட்கார்ந்து பத்தி காமன் அந்த உட்காருங்க அப்படியே உட்காருங்க வாங்கனே வாங்க வரையா கிச்சனுக்குள்ள போனேன். என் பொண்டாட்டி தோசை சுட்டுக்கிட்டு இருந்தா அப்படி கொண்டாந்து வேகமா வயிறு பசிக்கிறது சாப்பிட்டு தூங்க முடியும் அப்படின்னு கொண்டாந்தா ஒரு தோசைய. அண்ணே உங்க வீட்டுல தோசை என்ன கலர்ல இருக்கு? மஞ்சள் கலர் இல்லையா? அப்ப உனக்கு பிய கட்சி தோசை சுட்டுருக்காங்க. அக்கா நீங்க சொல்லுங்க தோசை எப்படி இருக்கு? அட என்னமோ இப்படி வைக்க போறீங்க? வெள்ளை கலர்ல வெள்ளை கலர்ல இருக்குன்னா மஞ்சள் கலர்ல இருக்குன்னு வச்சுக்க. தோசை அப்படிதான் இருக்கணும். வெள்ளை கலர்ல இருக்குங்க. ஆமா இல்ல கொஞ்சம் வெந்தய கலர்ல இருக்கு தோசை. இவ கொண்டாந்த தோசை கண்ண கரையா இருந்துச்சு. என்னடா கண்ண கரையா இருக்கு? ஒருவேளை கேம்பு மேல சுட்டுருப்பாளோ அப்படி நினைச்சுக்கிட்டு இந்த தோசை வேணாம் இன்னொரு தோசை சுட்டு கொண்டு வாரி அப்படின்னு இன்னொரு தோசை சுட்டு கொண்டு வந்தா அதுவும் அதே மாதிரி கண்ண கரையா இருந்துச்சு. இதுக்கு மேல சும்மா இருந்தா சரியா வராதுன்ட்டு நேரா கிச்சனுக்குள்ள போய் பாக்குறேன். சண்டாளி என்ன பண்றா? இந்த கையில டச் செல்போன் ஆமா இப்படியே வச்சு தடவிக்கிட்டு ஏதோ பேஸ்புக்ல ஏதோ பாத்துக்கிட்டு இந்த பக்கம் தோசை சட்டை மாவு ஊத்தி சுட்டுக்கிட்டு இருக்கா. கிழக்கு முட்டை தோசை சட்டியை குப்புறப்பட்டு சொல்றா. அப்புறம் குப்புறப்பட்டு சுட்டா தோசை எப்படி வரும்? கற்பதனை தோசை சட்டிக்கு அற்புதமா நமக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவிற்கும் அதை உபசரித்த அன்பு உள்ளங்களுக்கு மனமான நன்றி நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எல்லாம் மெதுவாக பேசினாலும் உங்க செவிகளுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து வைத்துக் கொண்டிருப்பது ஒளியினுடைய அமைப்பாளர் எம்ஆர் சவுண்ட் சர்வீஸ் ஊராளிப்பட்டி 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 தீப்புரம் டாப்பு மைக்ரோ குயிக்கு லைட் ரொம்ப வெயிட்டு சிறப்பான முறையில் ஒளியினுடைய அமைப்பு எம்ஆர் சவுண்ட் சர்வீஸ் ஊராளிப்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு அதுக்கடுத்தபடியாக இந்த நாடக அமைப்பு இந்த நாடகம் மட்டுமல்ல வேற எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த நாடக நடிகர்களை கொண்டும் சிறந்த பக்க மேலக்காரை கொண்டும் நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொடுப்பார். நாடகம் அமைக்கிறது அவ்வளவு ஒன்றும் ஈஸி இல்லைன்னு என்னன்னு கேட்பீங்க. நீங்க 2 மாசம் 3 மாசம் முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்துருவீங்க. நாடகம் வாங்கி கான்ட்ராக்ட் வாங்கி ஏஜென்ட் அவரும் நடிகர்கள் எங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. சரியா கிளம்புற நேரத்துக்கு 6 மணிக்கு அடிப்பாங்க போன. எப்படி தம்பி என்னால நிக்க முடியல, வயிற்றாலையா குட்டி கடிச்சு ஓடிட்டு இருக்கு, நான் வர முடியாது அப்படின்னா நீங்க 1 மாசம் 2 மாசத்துக்கு மேல கொடுத்த அட்வான்ஸுக்கு நாடகத்துக்கு கிளம்புற அன்னைக்கு வர முடியலன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? ஆனாலும் அந்த சூழ்நிலையை சமாளிக்க தெரிஞ்சிருக்கணும். எப்படியாவது நடிகை கூட்டு வந்து நாடகம் நடத்தணும். அற்புதமான நடிகையில் சிறந்த முறையில் குறைந்த செலவில் நாடக அமைப்பாளர் எஸ்பி கலைமூர்த்தி நகைச்சுவை நடிகர் ஐக்கியப்பட்டியை சேர்ந்த வடிகப்பட்டி கலைமூர்த்தி அவர்கள் இந்த நாடகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நாடகம் மட்டுமல்ல வேற எந்த நாடகம் வந்தாலும் நண்பர்கிட்ட கொடுங்க. சிறப்பான நடிகரை கொண்டும் நீ என்ன சொல்றப்ப பொறுப்பா இருந்து நாடகத்தை அதை வளர்க்க முடியாது. நாடக அமைப்பாளர் எஸ்பி கலைமூர்த்தி அவர்களுக்கும் அதனால இந்த நாடகம் மட்டும்
சேர்ந்த எப்பா நாளைக்கு எதுக்கு போறேன் எல்லாரும் பேசுறது அமைதியா இருந்தீங்களா? கொட்டாம்பட்டியை சேர்ந்த சிரிப்பு நடிகர் சின்ன. இந்த நாளை கட்டி எதுக்கு போறேன் சொன்னியா? நான் ஒரு உங்கள் முன்னால் பாடிக்கொண்டிருக்கும் பேசுகிறேன். அந்த மைக் ஆஃப் பண்ண போது சரியா மணிமுத்துக்கு பல்லு அது எதுக்கு மைக்கது உங்கள் முன்னால் பாடிக்கொண்டிருக்கும் சரி 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 வாழ வச்சு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் முன்னால் பாடிக்கொண்டிருக்கும் பேசிக்கொண்டிருக்கு சின்ன நடிகர் சிறியவன் கொட்டாம்பட்டியை சேர்ந்த கார்த்திக் ராஜா பவன் கார்த்திகை நல்லா கட்டி விட்டு கொண்டு நான் உள்ள போய் நான் உள்ள போயிட்டு பிள்ளைய வெளியே தள்ளிவிடு. அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு போயிரு. யாரும் தவறா நினைக்காதீங்க. தவறா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தவறா நினைக்காதீங்க. வேற ஒண்ணும் இல்ல. யாரும் சரக்கு அடிக்காதீங்க. சரக்கு என்னன்னு தெரியுமா? என்னது சரக்கு? தெரியாதுல்ல. யாரும் தண்ணி குடிக்காதீங்க. என்னன்னு கேட்பீங்க. எந்த பக்கம் அட பச்சை தண்ணி படுபாவி டாஸ்மார்க்கடா. அது நாட்டுக்கு வீட்டுக்கும் உயிருக்கு கேடுன்னு எழுதி வச்சிருக்காங்க. யாரு கேட்கிறா? இவ்வளவு தூரம் அறிவுரை சொல்றீங்களே, உன் பேங்க்ல கட்டி நினைச்சு அறியாது நடிப்பா கிடந்துட்டு. யாரும் சரக்கு அடிக்க கூடாது. ஏன்னா நம்ம ஊர்ல எந்த பக்கம் பார்த்தாலும் பைபாஸ் ரோடு போட்டாங்க. வண்டி எல்லாம் எவ்வளவு ஸ்பீட்ல வருது. ஒரு நாளைக்கு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறது கூட எத்தனை ஆக்சிடென்ட் ஆகுது. நேற்று தான் என் கூட வந்து கவுடகிரி சென்றுவேன். சத்தியமா வரவே இல்லை. அதனால யாரும் சரக்கு அடிக்க கூடாது. இப்படிதான் பாருங்க, கடலூர் மாவட்டத்துல நீங்க எல்லாரும் நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. உண்மையிலே நடந்த விஷயமே. கடலூர் மாவட்டத்துல புருஷன் முன்னாடி 2 பேருக்கு சண்டை. புருஷக்காரன் எப்ப பார்த்தாலும் பொட்டாட்டிய தண்ணியை போட்டு வந்து அடி அடினே அடிச்சிருக்கான். எதிரியா ஒரு சொந்த வந்து அடிச்சிருக்கான். இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு? அடி தாங்க முடியல. அதுவும் பெண்ணு தானே, பாவம் தானே. 80 நாளைக்கு தான் அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் என்ன பண்ணிச்சு, இவனை போட்டு தள்ளின்னு முடிவு பண்ணிச்சு. இப்படிதான் பொம்பளை இறங்கிருச்சு. கல்லானாலும் கணவன், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அப்படி இருந்தது ஒரு காலத்துல. இருந்தாலும் அவங்களுக்கு பொறுமை. அந்த பொம்பளை எங்க? ஆனா அந்த பொம்பளை அவனையே கொண்ட பொம்பளை என்ன பண்ணிச்சு, இவன் எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து அடிக்கவும், இந்த அம்மா அவனை காலி பண்ணணும்னு நினைச்சிருச்சு. தண்ணியை போட்டு அடிக்கவும். எப்படி காலி பண்ணலாம்? எப்படி விஷத்தை வச்சு காலி பண்ணணும். விஷம் எதுல வைக்கிறது? எதுல வைக்கிறது? சாப்பாடுல வைக்கணும். ஆமா. என்ன குழம்புல விஷம் வைக்கிறது? என்ன எந்த குழம்பு வச்சா? மீன் குழம்பு வச்சா விஷம் வெளியே தெரியாது. கறி குழம்புல வச்சா கண்டுபிடிச்சிருவாங்க. சிக்கன்லயே மட்டன்லயே வச்சா கண்டுபிடிச்சிருவாங்க. மீன் குழம்புல வச்சா விஷம் வச்சா கண்டுபிடிக்க முடியாது. இந்த அம்மா ஒரு கிலோ மீனை வாங்கியாந்து நல்ல குழம்பு வச்சு அதுல விஷத்தை ஊற்றி சோறை போட்டு அவனை நல்லா காலி பண்ணி பிடிச்சு, ஐயா புடிச்ச முன்னாடி சண்டை வந்துருச்சு, அவனை போட்டு தள்ளிச்சு, சோழி முடிஞ்சு வச்சு. சரி, இதை யூடியூப்ல நியூஸ்ல போட்டாங்க. எப்படி இந்த மாதிரி கடலூர் மாவட்டத்துல கணவன் மனைவிக்கு தகராறுல கணவனை மனைவி போட்டு தள்ளிடுச்சுன்னு. சரி, உடனே 3 பொம்பளை சந்தேகம். எப்படி அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. எப்படி கமாண்ட்ல கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? முதல் பொம்பளை கேக்குது, எம்மா ஒரு கிலோ மீன் குழம்புக்கு ஒரு டப்பா மருந்து முழுசா ஊத்துனியா பாதியத்தை ஊற்றியான்னு கேக்குது ஒரு பொம்பளை. எதுக்கு? சந்தேகம். அவன் சாகனம்லாம் இருக்கு. ரெண்டாவது ஒரு பொம்பளை கேட்டிருக்கு. என்ன கேக்குது? எம்மா குழம்பு கொதிக்கும் போது மருந்தை ஊத்துறியா இல்ல குழம்பை இறக்கி வச்சுட்டு மருந்தை ஊத்துறியான்னு. எதுக்கு கேட்டிருக்கு? எதுக்கு சிரிக்கிறீங்க சொல்லுங்க பாப்பா. எதுக்கு? கொதிக்கிற குழம்புல மருந்தை ஊத்துனா மருந்து முடிச்சு போயிடும். அதனால அந்த பக்கம் அந்த சந்தேகம். சரி, அது கூட கேளியா. மூணாவது ஒரு பொம்பளை கேட்டிருக்கு. அது என்ன கேட்டுச்சு? ஏம்மா மீன் குழம்புக்கு புளி ஊத்திட்டு மருந்தை ஊத்துனியா புளி ஊத்தாம மருந்தை ஊத்தினான்னு. இந்த அம்மா எதுக்கு கேட்டு சொல்லுங்க பாப்பா. எதுக்கு? புளி மருந்து குடிச்சவனுக்கு புளிய ஊத்தி கரைச்சு வாயில ஊத்துனா மருந்து முடிச்சிரும்ல. அப்ப கண்டாடிமா இருக்கு. மீனை வாங்கி போட்டு விஷத்தையும் ஊத்தி புளிய கரைச்சு ஊத்தினா புரோஜனம் இல்லாம போயிரும்ல. நாளைக்கு 1/2 கிலோ மீன் வாங்கிட்டு போய் கொண்டு போய் உன் பொண்டாட்டில கொடுக்குறேன். அதனால இனிமே எப்படி மீன் குழம்பு சாப்பிடணும் எல்லாரும் கவனமா சொல்லி கேட்டுக்கங்க. உங்க மனைவிய முதல்ல உங்க கண்ணு முன்னால ஒரு செட்டு குழம்பு பார்க்க சொல்லுங்க. துப்பு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அதனால நான் உள்ள போயிட்டு பிள்ளைய வெளியே தெரிய விடவா?